स्यावद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष्वविचार्यतूर्णम् स्तम्भेवतारस्थमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां विशद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमनीश्वरं श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षतं ख्यातश्रेन्दुसम्मकार्यमुनित्पादाम्बुदेन्तिञ्जिरं दान्तिक्षान्ति दयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशटार्योगिन्द्रपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपट्वीश्वर षटरिपुणा संयमीन्द्रेण दृष्टं निस्तात्मानं नृसिंहे नरहरिषटजिद्योगिनेतु प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारिप्रभव यतिपतेः प्राप्तलक्ष्मी नृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररग्वीच्छटारिं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मी नृसिंहषटजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुनाथषटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपतंसदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरिण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्येति धुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशटारियोगिन्यस्तात्मरक्षाभरं श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमान् तद्वयं मीष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महद्वंशजं वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं व्याहं ततो जयं मुदीरयेन् तत्त्वेन यश्चिदजिरीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुबाय गतिरुदारः सन्दर्शयन् निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय श्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्कमाय चेतो मम स्पृहेते किमतः परेण नो चेन्मापीति शेखरभारतीना भावः कथं भवितुमर्हति वाग्विदेयः। விஷ்ணுபுராணம் 2வது அம்சம் 14வது அத்தியாயம் பார்த்துட்டு இருந்தோம். 14வது அத்தியாயத்துல அந்த ஜடபரதருடைய விற்த்தாந்தம், அந்த ஜடபரதருக்கும் அந்த ராஜாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்வாதம், அந்த கான்வர்சேஷனை பார்த்துட்டு இருந்தோம். இவர் இந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி எல்லாம் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த ராஜாவுக்கு கீழே இறங்கி வந்தான். அவரை விழுந்து சேவிக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த ராஜா, சுவாமி, நான் ஒரு முக்கியமா ஒரு காரணத்துக்காக நான் பார்க்க போறதுங்கிறது, இவ்வளவு தூரம் நீங்க தத்துவத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்ச உடனேயே இந்த ஆத்ம தத்துவத்தை நீங்க சொல்றதை கேட்டு எனக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஷன், குழப்பம் வருது. இந்த ஆத்மாங்கிறத பத்தி இது எல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த ஆத்மாங்கிறது பிரகிருத்தியிலேருந்து வேற, சரீரத்திலேருந்து வேறங்கிறதுல இல்லை. ஆனா ஆத்மா சரீரத்திலேருந்து வேறுபட்டது. நான் தூக்குறேன், இந்த இது இருக்கே, அது மேல இருக்கேன்னு எல்லாம் சொல்றையே, ஆனா நான் செய்யறேன்னு எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, இதையெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இது இந்த லோகத்துல ஜனங்களுக்கெல்லாம் இதனால நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், அதுக்காக போறேன்னு சொல்றான். அதாவது அதுக்காக அங்க நிறுத்தினோம்னு நினைக்கிறேன். ஏதஸ்மின் பரமார்த்தஜ்ஞ மம ஸ்ரோத்ரபதம் கதே மனோ விஹ்வலதாமேதி பரமார்த்தார்த்திதாம் கதம் பூர்வமேவ மகாபாகம் கபிலர்ஷிம் அகம் த்விஜ பிரஷ்டும் அபியுத்யதோ கத்வா ஸ்ரேயா கிம்னு அத்ர சம்சமே. இப்போ கேட்கிற பரமார்த்தஜ, உண்மையை அறிந்தவரே, கேட்பதற்கு விஹ்வலதா பரமார்த்த அர்த்திதாம் கதம், பரமார்த்தம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுலதான் எனக்கு இப்போ ரொம்ப ஆசை இருக்கு. பரமார்த்தம் எது அப்படின்றத ஒரு விஷயம் எனக்கு தெரியணும். அதை கேட்கறதுக்காக
கபிலர்ஷிம் அகம் த்விஜ பிரஷ்டும் அபியுத்தியதா. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கபில மகர்ஷி கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்ப கிளம்பி போயின்னு இருக்கேன். லோகத்துல ஜனங்களுக்கு பரமார்த்தம் என்ன, நிஸ்ரேயசம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கபில மகரிஷ்டி இது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் போறேன். பிரஷ்டும் கத்வா ஸ்ரேயா கிம்னு அத்ரா, மனிதர்களுக்கு ஸ்ரேயஸான விஷயம் எது அப்படின்னு எனக்கு சொல்லணும். ததந்தரேச்ச பவதா ஏதேதத் வாக்கியமீரிதம் தேனைவ பரமார்த்தார்த்தம் தொயி சேதா பிரதாவதி. அப்போ நான் அந்த கபில மகர்ஷி எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் சொல்றார், கபில ரிஷி பகவதா சர்வபூதஸ்ய வைக்கில விஷ்ணோஹோ அம்சா ஜகன் மோக நாசாய ஊர்வீம் உபாகதா. ரொம்ப சுவாரஸ்யமான வாக்கியம். இந்த கபில மகர்ஷி யாரு அப்படின்னு கேட்டா, ஒரு விஷ்ணோஹோ அம்சா, பகவான் சாட்சாத் விஷ்ணுவனுடைய அம்சமாக இந்த லோகத்துல அவதாரம் பண்ணினார். ஜகன் மோக நாசாய, ஜகத்துல இருக்கக்கூடிய அறியாமையை போக்குவதற்காக உர்வீம் உபாகதா இந்த பூமியில அவதாரம் பண்ணி இருக்கார். இந்த ஜனங்களுடைய அறியாமையை போக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பூமியில அவர் அவதாரம் பண்ணி இருக்கார். அவர்கிட்ட கேட்க போறேன். இப்போ 2-3 இதுல இன்சிடென்டலா ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். பகவானுடைய அவதாரங்கள், பிரசித்தமான அவதாரங்கள் 10. ஆனா சாஸ்திரங்கள்ல இதுவரையில் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடியது 39 அவதாரங்களை பண்ணியிருக்கார். குறிப்பா அஹிர்புத்னிய சம்ஹிதையில இந்த 39 அவதாரங்களை பத்தி ஒரு எண்ணிக்கை சொல்லி இருக்கு. இப்ப ஹம்சாவதாரம், கபிலாவதாரம், நரநாராயண அவதாரம், தத்தாத்திரேயர், இது மாதிரி எத்தனையோ அவதாரங்கள் பண்ணி இருக்கார் பெருமாள். இதுல இந்த கபிலருடைய அவதாரமும் ஒண்ணு. இது எதுக்காக ஏற்பட்டது? ஜகன் மோக நாசாய, ஜகத்துல இருக்கக்கூடிய அறியாமையை போக்கடிக்கிறதுக்காக. உறுதினா பூமி, பூமியில அவதாரம் பண்ணி இருக்கார். இது பொதுவான கருத்து. இந்த கபில மகர்ஷியுடைய சித்தாந்தம் தான் சாங்கியம்னு பேர் இருக்கு. சாங்கியம் இப்ப நமக்கு ஷட் தர்சனங்கள் அப்படின்னு சொல்லுவா. சாஸ்திரங்கள்ல சொல்ற போது 6 தர்சனங்கள், அது ஆஸ்திக தர்சனங்கள்னு பேர். தர்சனங்கள்ல ஆஸ்திகம் நாஸ்திகம்னு பிரிவு உண்டு, விபாகம் உண்டு. நாஸ்திகத்தை பத்தி நமக்கு இப்போ விசாரம் வேண்டாம். ஆஸ்திக தர்சனங்கள் 6: நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சைன்னு சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்கள். இதுல கபில மகர்ஷியினால பிரச்சாரம் பண்ணப்பட்டது எதுன்னு கேட்டா சாங்கிய மதம். யோக மதத்தை பதஞ்சலி பிரச்சாரம் பண்ணினார். இவருடைய சித்தாந்தம் சாங்கிய சித்தாந்தம், சாங்கிய சூத்திரங்கள்னு பேரு. இந்த சாங்கியாளனுடைய முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா, பிரகிருதி வேற, இந்த ஆத்மா புருஷன் என்பது வேற. இதுதான் அவ முக்கியமான சாரமான விஷயம். அவர் சொல்ல போற விஷயம் என்னன்னா, இந்த ஆத்மாவும் பிரகிருதியும் ஒன்று அல்ல, இரண்டும் வெவ்வேறானது. அத பலவிதமாக அத விசாரம் பண்ணி இருக்கார். அந்த சாங்கிய காரிகைகள் கிரந்தங்கள் எல்லாம் அது சொல்றது. இன்னொன்னு, பகவானுடைய அவதாரங்கள் 33ன்னு கணக்கு பண்ணோம். இது ஒரு பர்பஸ். அந்த அந்த ஒரு காரியம் ஆன உடனேயே அந்த அம்சமானது திருப்பியும் மறைஞ்சு போயிடும். தன்னடி சோதிக்குங்கிறது திரும்பிடும். அது எத்தனை ரூபங்களாக வேணுமானாலும் இருக்கலாம். இப்போ கபிலரை ஒரு அம்சம்னு சொல்ற. பகவானுடைய அவதாரங்கள்ல அம்சாவதாரம், ஆவேசாவதாரம், இந்த மாதிரி பலவிதமான பிரிவுகள்லாம் இருக்கு. அது அவதார ரகசியங்கள்லாம் அங்கங்க சாஸ்திரங்கள்ல சொல்லி இருப்பான். அதே மாதிரி பூர்ண அவதாரம், இது மாதிரி எல்லாம் உண்டு. அது பர்பஸ் என்ன ஏதுங்கிறத அந்தந்த சாஸ்திரங்கள்ல அதை சொல்லுவா. இதுல கபிலாவதாரம்ங்கிறது விஷ்ணுவனுடைய அம்சம். இது லோகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுடைய அறியாமையை போக்குவதற்காக ஏற்பட்டது. இது இது சாங்கிய சித்தாந்தத்திலேயே அவளே சொல்லுவா. கபிலர் பரம காருணிகர். அவர் அந்த பரம காருணிகராக இருக்கக்கூடிய கபிலர்
லோகத்துல அறியாமைய போக்கி ஞான சங்கியா, சங்கியான்னா எண்ணிக்கைன்னு ஒண்ணு அர்த்தம் உண்டு, சாங்கியம்னா புத்தி, ஞானம்னு ஒரு அர்த்தம். அந்த ஞானமாகிற சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணுவதற்காக பூமியில் அவதாரம் செய்தவர். அத சொல்ற இந்த மகாராஜா சொல்றான், வீரன் சொல்ற போது இந்த கபில மகர்ஷிங்கிறவர் லோகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அஜானத்தை போக்குறதுக்காகவே பகவானுடைய அம்சமாக தோன்றினவர். அப்போ அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா சொல்ற, சயேவ பகவன் நூனம் அஸ்மாக்கம் ஹிதகாமியா பிரத்யக்ஷதாமத்ர கதோ யதா ஏதத் பவதா உச்சியதே. இப்போ அவர் இந்த லோகத்துல எத்தனையோ உபதேசங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நான் நினைக்கிறேன் அந்த கபில மகரிஷியே உம்முடைய ரூபத்துல என்ன அனுகிரகம் பண்றதுக்காக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அது சொல்ற, கபில ரிஷி பகவதா சர்வைக்கில சயேவ பகவன் நூனம் அஸ்மாகம் ஹிதகாமியா, நம்முடைய நன்மை, அதாவது என்னுடைய நன்மைக்காகவே பிரத்யக்ஷதாமத்ர கதா, என்னுடைய பிரத்யக்ஷமாக எனக்கு நேராகவே யதா ஏதத் பவதா, நீங்க சொல்ற மாதிரி இங்க இந்த வழியிலேயே அவர் சுரூபத்துல நீங்க வந்துட்டார்னு நினைக்கிறேன். அவ்வளவு சொல்றான். தன் மஹ்யம் பிரணதாய துவம் யச்ரேயா பரமம் த்விஜ தத்வத் தத்வத அகில விஞ்ஞான ஜல வீச்சி உததிர் பவான். அங்க மேல சொல்றேன், எனக்கு நீங்க சொல்லணும், எது லோகத்துல எனக்கு ரொம்ப ஸ்ரேயஸான விஷயமோ அதை எனக்கு தயவு செஞ்சு நீங்க எனக்கு சொல்ல வேண்டும். அதாவது நீர் என்ன அகில விஞ்ஞானம், சகல ஞானத்தையும் நீர் நன்கு அறிந்திருக்கிறீர். அந்த ஞானத்தினுடைய அந்த சமுத்திரம், ஜலவீச்சி, ஜலவீச்சி ஜலம்னா அந்த சமுத்திரம், அந்த வீச்சியும் உததின சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய கருணையாகிற அலை மாதிரி நீங்க எனக்கு இப்போ உபதேசம். அந்த அலை அங்க கரையில மோதுறதோ இல்லையோ, அது மாதிரி எனக்கு நீங்க இந்த கருணை கூர்ந்து இந்த சொல்லணும். அதாவது சகல ஞானங்களுடைய அலை வீசின்றிருக்கக்கூடிய சமுத்திரம் நீ. சமுத்திரம்ங்கிறது எவ்வளவு ஆழமாக இருக்கும், எவ்வளவு கம்பீரமாக இருக்கும். அந்த மாதிரி நீர் ஞான சமுத்திரம், ஞான அலைகள் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய ஞான சமுத்திரமாக இருக்கிறேன். அதனால எது ஸ்ரேயா பரமம், எது லோகத்துல மிகவும் ஸ்ரேயஸான விஷயமோ அத மஹ்யம் பிரணதாய வத, எனக்கு சேவித்து கேட்கிற உண்மை, எனக்கு நீர் அதை எடுத்து சொல்ல வேண்டும். இது ரொம்ப அழகா, அதாவது மகான்களிடத்துல விஷயத்த கேட்கிற போது ரொம்ப பணிவா கேட்கணும். விஷயத்த தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, கீதையிலையும் சொல்ற, நீ குருவனிடத்துல போய் கேட்கிற பொழுது எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும். நீ எனக்கு இதை சொல்லு அப்படின்னா அந்த பவ்யம், அந்த சிஷ்ய பாவம் அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்ற. அந்த சுவாமி தேசிகன் ஞாசவம்சதியில சொல்ற போது சிஷ்யனுக்கு சத்புத்தி, சாது சேவி, சமுச்சித சரிதா, அந்த தத்துவபோதாபிலாஷி இதையெல்லாம் சொல்லிட்டு பிரஷ்னகால பிரதீட்சா, எப்ப சமயம் பார்த்து கேள்வி கேட்க தெரியணும், எப்ப வேணாலும் போய் கேட்கலான்றது இல்லை. நாம எல்லாம் அதெல்லாம் ரொம்ப அழகான வாக்கியங்கள்லாம் இருக்கு. ஸோ இப்போ இந்த சிஷ்யன் ராஜா என்ன பண்றான், இந்த ஜடபரதர் தூக்கின்னு இருக்கிற போதே இந்த ஆத்ம தத்துவத்தை கேட்ட உடனே இவர் சாதாரணப்பட்டவர் இல்லை, பெரிய மகானாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தோணித்தோ இல்லையோ, காலில் விழுந்து கேட்கறான், நான் கபிலர் சேவிக்க போறேன், வழியிலேயே உங்க வார்த்தையை கேட்டா அவரே உங்க ரூபத்துல வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், எனக்கு நீங்க தயவு செஞ்சு இதை பத்தி உபதேசம் பண்ண வேணும் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்டான். அதுக்கு மேல அவர் சொல்றார், பிராமண உவாச்ச பூப பிரிச்சசி கிம் ஸ்ரேயா பரமார்த்தம் நு பிரிச்சசி ஸ்ரேயாம்சி அபர பரமார்த்தார்த்தான் ஞசேஷானீச்ச பூபதே. இப்போ ரெண்டு கேள்வி கேட்டேன். அதாவது பரமார்த்தம்னு ஒண்ணு கேட்டிருக்கேன், ஸ்ரேயஸ்ன்னு ஒண்ணு கேட்டிருக்கேன். அதாவது கிம் ஸ்ரேயா கிம் பரமார்த்தம்னு பிரிச்சசி, இந்த ரெண்டு கேள்விய கேட்கிறேன். ஸ்ரேயா கிம்னு, அதாவது முதல்ல ஸ்ரேயஸ்ன்னு கேட்டேன்,
ஜனங்களுக்கு ஸ்ரேயஸான விஷயம் எதுன்னு கேட்டார். அப்புறம் ஸ்ரேய பரமார்த்தையோகோ அத்தியந்த வைலக்ஷண்யாத்தையோகோ, வியாக்கியானத்துல எங்களாழ்வான் எழுதுற ஸ்ரேயஸுக்கும் பரமார்த்தத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. கதரஹா பிரிச்சசி, எது உனக்கு வேணும்? அதாவது என்கிட்ட எது நமக்கு ஸ்ரேயஸ் நல்லதுன்றத கேட்டையா, அல்லது பரமார்த்தத்தை பத்தி கேட்டையா? நீ ஸ்ரேயஸும் பரமார்த்தமும் ஒண்ணு கிடையாது, ரெண்டும் வெவ்வேறான விஷயங்கள். ஸ்ரேயஸ் வேற, பரமார்த்தம். பிரிச்சசி கிம் ஸ்ரேயா, பரமார்த்தம்னு பிரிச்சு, ஸ்ரேயஸ் எதுன்னு கேட்கிற, பரமார்த்தம் எதுன்னு கேட்கிற. ஸ்ரேயாம்சி அபர பரமார்த்தார்த்தானி அசேஷானிச்ச பூபதே, ரெண்டுத்துக்கும் அது வெவ்வேறு வித்தியாசம் உண்டு. லோகத்துல நாம பார்க்கிறோம், அதாவது நமக்கு ஹிதம் அப்படின்றது ஒண்ணு உண்டு, நல்லது பிடிச்சது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. லோகத்துல ஹிதம் ஒண்ணு, பிடிச்சதுன்னு ஒண்ணு. பிடிச்சது நமக்கு ஸ்ரேயஸ் மேல்மையை கொடுக்கக்கூடியது. பிடிச்சதெல்லாம் அதாவது ஹிதமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது எல்லா சாஸ்திரங்கள்லையும் சொல்லுவான். ஹிதம்னு ஒண்ணு, பிடிச்சதுன்னு ஒண்ணு. பிடிச்சதெல்லாம் நமக்கு ஹிதமாக இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனா ஹிதம்ங்கிறது நமக்கு என்னைக்குமே ஹிதம், நமக்கு நல்லதுதான் பண்ணும். ஆனா பிடிச்சதெல்லாம் நமக்கு நல்லதை பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இத இந்த காவிய சாஸ்திரங்கள்ல சொல்லுவார். பாரதி சொல்லலாம், ஹிதம் மனோஹாரி ஹிதுர்லபம் வச்சஹா. மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், ஆனா ஹிதமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற வாக்கியம் ரொம்ப கஷ்டம்பா லோகத்துலன்னு. ஹிதம் மனோஹாரி துர்லபம், இது ரொம்ப சமமான விஷயம். இது ராமாயணத்துல கூட சொல்றான். மாரீச்சனுடைய வாக்கியமாக அடிக்கடி சொல்லுவாய், சுலபாக புருஷாக சததம் பிரியவாதினா அப்பிரியஸ்ய பத்தியஸ்ய ஸ்ரோதா பக்தாச்ச துர்லபா. அதாவது ஜனஸ்தான வதம் ஏற்பட்ட பிற்பாடு அந்த ஜனஸ்தானத்திலேருந்து ஒருத்தன் தப்பிச்சுன்னு ஓடினான். அகம்பனன்னு பேரு அவனுக்கு. அவன் போய் ராவணங்கிட்ட போய் அவனுக்கு சொல்றான், நான் ஜனஸ்தானத்திலேயும் தப்பிச்சுன்னு ஓடி வந்துட்டேன், ஜனஸ்தானம் மொத்தத்தையும் ராமன் துவம்சம் பண்ணி அழிச்சுட்டான், அவனை நாம எப்படியாவது பழிவாங்கணும், அவனை பழிவாங்கிறதுக்கு அவனோட நேர யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது, உபாயத்தினால்தான் ஜெயிக்கணும், அவனுடைய பத்னியை அபகரிச்சுன்னு வந்துட்டா அந்த பிரிவு தாங்காத அவன் போயிடுவான், அவனை பண்ணணும்னு கேட்டான். அதுக்கு சகாயமாக மாரீச்சன் கிட்ட போலான்னு போனான். அப்போ மாரீச்சன் கிட்ட போனா மாரீச்சன் அவனுக்கு உபதேசம் பண்ணா, ஏண்டா முட்டாளே, உனக்கு யாரா இந்த யோஜனையை சொன்னா, பைத்திகார்த்தனமான யோஜனை, உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுவானே தவிர உனக்கு ஹிதம் சொல்றவன் யாரும் கிடையாது அப்படின்னு கேட்டான். சுலபாக புருஷாக சததம் பிரியவாதினா, எல்லாரும் உனக்கு எப்போதும் பிடிச்ச மாதிரி பேசுவான், ஆனா பிரியம் இல்லாதது. அப்பிரியஸ்ய பத்தியம், பத்தியம்னா ஹிதம், ஹிதமாகவும் இருக்கு ஆனா பிரியம் இல்லாததாக இருக்கும். அது மாதிரி உனக்கு சொல்றவனும் கிடையாது, இந்த மாதிரி நீ கேட்கறவனும் கிடையாதுன்னுட்டான். இந்த மாதிரி யோஜனையெல்லாம் கேட்காத, திருப்பி போய் சேருன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டான். அப்ப ஏதோ நல்ல காலம் இருந்தது, திருப்பி போயிட்டான். ரெண்டாவது தரம் சூர்பனுக்கு போய் தான் இன்னும் கலகம் பண்ணா, அதுக்கு திருப்பி நுட்டான். அப்பதான் திருப்பி போறான். இது ராமாயணத்துல வர கதை. எதுக்காகன்னா ஹிதமும் பிடிச்சதும் ஒன்னா இருக்கணுங்கிறது கிடையாது. இப்ப ராஜா சொன்ன உடனே அவன் கேட்கிறான், நீ ஸ்ரேயஸ் ஒன்னும் கேட்கறியப்பா, பரமார்த்தம் எதுன்னு கேட்கறிய, ரெண்டும் வெவ்வேறையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் லோகத்துல. அது சொல்றார், தேவதா ஆராதனம் கிருத்வா தன சம்பதம் இச்சதி, புத்திராணி இச்சதி ராஜ்யம் ச ஸ்ரேயா தத் பிராப்தி லட்சணம். லோகத்துல பாக்குறோம், ஒரு தேவதைய ஆராதனம் பண்றான், ஒரு ஆராதனம் பண்ணி பணம் வேணும், காசு வேணும், பிள்ளை வேணும், அது வேணும், இது வேணும், ஏதோ ஒரு உபாயத்தை அனுஷ்டிக்கிறான். தேவதா ஆராதனம்னு சொல்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா, யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்றான். இப்போ தசரதன் பண்ணானோ இல்லையோ, புத்திரகாமேஷ்டி யாகம்னு பண்ணான். அதாவது தேவதா ஆராதனம் பண்ணி அதனால ஒரு புத்திரன் உண்டாறது. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. ஒரு பலனை உத்தேசித்து ஒரு காரியத்தை, ஒரு உபாயத்தை, காரியத்தை பண்ணினா அதுக்கு பலன் வரப்போகுது.
இந்த மாதிரி பணம் காசு வேணும்னா வாயவ்யம் பூதிகாமகா ஸ்வேதமாலபேத பூதிகாமகான்னு எல்லாம் இருக்கு. அதே மாதிரி விருஷ்டிகாமகான்னு இருக்கு, பசுகாமகான்னு இருக்கு. என்ன பலன் வேணுமோ அதுக்கு உண்டான காரியங்களை எல்லாம் நிறைய சொல்லி இருக்கு யாகங்கள்ல. அது ஒரு தேவதையை ஆராதனம் பண்ணி பணம் காசு முதலியவைகளை ஆசைப்படுறா. புத்திரானிச்சதி, பிள்ளை செல்வம் மக்கள் செல்வம் வேணும்னு கேட்கிறா. ஸ்ரேயா தத் பிராப்தி லட்சணம். அப்போ அதனால அடையக்கூடிய ஒரு அந்த ஸ்ரேயஸ் அடையிறானோ இல்லையோ, அவனை பொறுத்தவரையில் அவனுக்கு அது பரமஸ்ரேயஸாக போயிடும். அவனை பொறுத்தெல்லாம் என்ன, புத்தாஜ்யம் ஸ்ரேயா தத் அவனுக்கு அது ஸ்ரேயஸ் அது இருக்கும். அந்த மாதிரி கர்ம யஜ்ஞாத்மகம் ஸ்ரேயா ஸ்வர்லோக பலாதாயி எது ஸ்ரேயா பிரதானம் ச பலே ததேவான் அபிசம்ஹிதே. அதே மாதிரி ஒரு யாகஞாதிகளை எல்லாம் பண்றான். யாகத்தை எல்லாம் பண்ணி சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறான். ஸ்வர்லோகம் கர்ம யஜ்ஞாத்மகம் கர்ம ஸ்வர்லோக ஸ்ரேயா பலதாயி எது, அது பலனை சொர்க்கமாகிற பலனை கொடுக்கிறது. அவனை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த சொர்க்கம்ங்கிறது அவனுக்கு ஸ்ரேயஸ் ஆகிய. இப்ப ஸ்ரேயஸுங்கிறது ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு வேறுபட்டு இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஸ்ரேயஸா இருக்கிறதுங்கிறது இன்னொருத்தனுக்கு ஸ்ரேயஸா இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனா பரமார்த்தம்ங்கிறது அப்படி இல்லை, என்னைக்குமே ஒரே மாதிரி ஒரே நிலையில இருக்கக்கூடியது பரமார்த்தம். அப்போ சொல்றார், யஜ்ஞாத்மகம் ஸ்ரேயா ஸ்வர்லோக பலதாயி எது ஸ்ரேயா பிரதானம் ச பலே ததேவ அனபிசம்ஹிதே. அத ஒரு அந்த சொர்க்கம் ஸ்ரேயஸ். ஆனா இதை விட பிரதானமான ஸ்ரேயஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கு. அதாவது பிரதானம் அனபிசம்ஹிதே பலே ஸ்ரேயா பிரதானம். அதாவது அதை விட உயர்ந்த ஸ்ரேயஸ் எதுன்னு கேட்டா அது பலன் இல்லாத ஆசைப்படுறதுங்கிறது அது ஒன்று. ஆத்மா தேயா சதா பூப யோகயுக்தை ததா பரம் ஸ்ரேயா தசைவ சம்யோகா ஸ்ரேயோயா பரமாத்மா. ஆனா ஒரு 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 யோகியா இருக்கிறவன் வச்சுப்பான். யோக தியானம், தியானம்னா சமாதின்னு அது யோக சாஸ்திரத்துல பல வகையாக சொல்லுவா. ஆத்மா தேயா, ஆத்ம தியானம் பண்றவன் ஆத்மா தேயா. அதாவது தியானம் ஆத்மாவை தியானம் பண்றதுன்னு அர்த்தம். வியாக்கியானத்துல எழுதுற பொழுது எங்களாழ்வான் எழுதுறாரு, ஆத்மா தேயா இது ஸ்ரேயா தியானம் ஸ்ரேயா. ஆத்மாவை தியானம் பண்றதுங்கிறது அவனுக்கு ஸ்ரேயஸ். தசைவ ஜீவசைவ பரமாத்மனா சம்யோகா ஐக்கியம். இப்போ இந்த ஆத்மாங்கிறது ஜீவாத்மாவினுடைய அந்த பரமாத்மாவுக்கு சமானமான ஒரு நிலையை அடையிறதோ இல்லையோ, அந்த அவனுக்கு அதுதான் பரமார்த்தம்னு பேர். அவனை பொறுத்தவரையில் சொல்ற ஸ்ரேயா தஸ்ய ஸ்ரேயா ஸ்ரேயோயா பரமாத்மா ஸ்ரேயாம்சி ஏவம் அநேகானி சதசோ அத சஹசிரஷா சந்தி அத்ர பரமார்த்தஸ்து நது ஏதே ஸ்ரூயதாம்சமே. இந்த மாதிரி ஸ்ரேயஸுங்கிறது நூற்றுக்கணக்கிலேயும் ஆயிரக்கணக்கிலேயும் எவ்வளவோ இருக்கு, ஆயிரம் இருக்கும். ஆனா இதெல்லாம் பரமார்த்தமாக இருக்குமா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் பரமார்த்தம் கிடையாது. அத சந்தி அத்திர பரமார்த்தஸ்து நது ஏதேன பரமார்த்தம். இதெல்லாம் பரமார்த்தம் இல்லை. அத என்ன பரமார்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். உடனே கேட்கிறார், தர்மாய தியஜ்யதே கிம்னு பரமார்த்தோ தனம் யதி வியயச்ச கிரியதே கஸ்மாத் காமப்பிராப்தி உபலக்ஷணா. இப்போ சொல்ற, இப்போ லோகத்துல ஐஸ்வர்யம் இருக்கு, பணம் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ ஒரு தனம்ங்கிறது பரமார்த்தம் அப்படின்னு வச்சுட்டோம்னா, அது பரமார்த்தமாக இருந்ததுன்னா யாரும் அதை விடமாட்டார். லோகத்துல ஒரு உயர்ந்த பொருள் ஒண்ணு இருக்கு, கையில இருக்குன்னு சொன்னா அதை எந்த காரணத்தை கொண்டும் யாரும் அதை விடமாட்டான். ஆனா லோகத்துல என்ன பார்க்கிறோம், இந்த
பணம் காசு இருக்கிறவா எல்லாருமே ஒரு 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 நிலைக்கு அப்புறம் ஒரு லெவல், அந்த லெவலுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னு கேட்டா அந்த பணம் அவனுக்கு ஒரு பொருட்டு பணம் வேண்டாம். அந்த பணம் அது ஒரு, அதாவது நியாயமான புத்தி இருக்கிறவாளுக்கு இது என்ன, ஏன்னா நியாயம் இல்லாத புத்தி இருக்கிறவாளுக்கு பணம் எவ்வளவுன்னா அதர்ம வழியில சம்பாதிக்கிறாளோ இல்லையோ, அவளை சொல்லலை இங்க. தர்மத்துக்கு அதான் பதம் இங்க போடுறச்சே என்ன சொல்ற, இந்த தர்மாய தர்மாயன்னு பதம் போடுற இருக்கும். அதாவது தர்மாய தெஜ்யதே, அந்த தர்மத்துக்காக பண்றா. இது எந்த இடத்தை இவர் இந்த ரிஷி மீன் பண்றார் அப்படின்னு கேட்டா யாக யஜ்ஞாதிகள்னு அர்த்தம். யாக யஜ்ஞாதிகள்னு அர்த்தம். தர்மாய தியஜ்யதே தனம், தர்மத்துக்காக தனத்தை தியாகம் பண்றதுன்னு பேர். யாகங்கள்ல சாஸ்திரம் சொல்றது, ஒரு யாகம் பண்ற போது நிறைய தானம் பண்ணணும். முக்கியமா தனக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிச்சதோ எல்லாம் இருக்கோ அவ்வளவையும் தானம் பண்ணணும் யாகத்துல. இது சாஸ்திரம். அப்பதான் அந்த யாகத்துல பூர்த்தி ஆயிதான். யாகம் பண்ற போது நிறைய கிஃப்ட் தானம் கொடுப்பான். அது உபயோகம் இருக்கக்கூடியது. அதனால கொடுக்கறதுனால அவனுக்கு ஒரு தர்மம், ஒரு புண்ணிய விசேஷம் சித்திக்கிறது. அவனுக்கு ஒரு புண்ணிய, யாகத்துல எப்படி புண்ணியம் பார்த்தனா அதுக்கு யாகத்துக்காக எல்லாத்தையும் தானம் பண்றான். அந்த தானம் பண்ற போது அது நியாயமான வழியில சம்பாதிச்ச பணமாக இருக்கணும். சாஸ்திரம் என்ன ஸ்பஷ்டமா சொல்றது, நியாயமான வழியில சம்பாதிச்சு அத தர்மத்துக்காக அந்த பணம்ங்கிறத அத தியாகம் பண்றது, தானம் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையோ, இந்த ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனா இந்த ஊர் கரன்சி அந்த ஊர்ல செல்லாது. அதான் அந்த மணி சேஞ்சர் இதுக்கெல்லாம் பண்றதுக்கெல்லாம் எத்தனையோ ஒரு ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்கு. அங்க போய் இதுக்கு ஏதோ கமிஷன் எல்லாம் கொடுத்து மாத்தி இந்த ஊருக்கு எந்த ஊருக்கு எந்த கரன்சி தேவையோ அந்த கரன்சியாக மாத்திட்டு அங்க போய் செலவழிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஆத்மா இந்த லோகத்துல இருந்து இன்னொரு லோகத்துக்கு போனா அங்க போய் செலவழிக்கிறதுக்கு என்ன பணம் வேணும்னு கேட்டா இந்த தர்மம் தான், இந்த புண்ணியங்களை எல்லாம் சம்பாதிச்சுக்கணும். அது அந்த லோகத்துல இந்த கரன்சி போகாது. அந்த கரன்சியை மாத்திக்கிறதுக்கு இங்கேயே அது மணி எக்ஸ்சேஞ்சர், இங்கே அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணி தான தர்மங்களை எல்லாம் பண்ணி அதை புண்ணியமா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி இதெல்லாம் அர்த்தம். சரி, போகட்டும். இப்போ தர்மத்துக்காக இந்த பணத்தை தியாகம் பண்றானோ இல்லையோ, அதனால தான் இஷ்டப்பட்ட விஷயத்துக்காக அத கிரியத்தே, அந்த காம பிராப்தி எதையெல்லாம் ஆசைப்படுறானோ அதையெல்லாம் அடையணுங்கிறதுக்காக இந்த பணத்தை தியாகம் பண்றானே. அப்போ பணம் நிச்சயமாக அந்த ஒரு இது கிடையாது, ஸ்ரேயஸ் கிடையாது, பரமார்த்தம் இல்லை. தனம்ங்கிறது பரமார்த்தம் இல்லை. சரி, இந்த பணங்காசு தான் வேண்டாம். ஒருவேளை தன்னுடைய பந்துக்கள் புத்திரன் தாரா அந்த இருக்காளோ இல்லையோ, அதெல்லாம் புத்திரச்சேத் பரமார்த்தா சியாத் சோபி அந்நிய நரேஸ்வர பரமார்த்த பூதா சோ அந்நிய பரமார்த்தோ ஹி தத்பிதா. அதாவது பிள்ளைதான் ஒருத்தனுக்கு, தன் குழந்தைகள் மக்கள் செல்வம் தான் பரமார்த்தம். அப்போ ஒரு இதே மாதிரி பிள்ளை அப்பா அவனுக்கு அப்பாங்கிறது பரமார்த்தம். ஆனா இவாளுக்கெல்லாம் அப்பா பிள்ளைக்குள்ள பரமார்த்தத்துவங்கிறது இருந்தாலும் லோகத்துல எல்லாருக்கும் அவன் பரமார்த்தமாக ஆக முடியும். புத்திரச்சேத் பரமார்த்தா சியாத் சோபி அந்நிய, இன்னொருத்தனுக்கு பரமார்த்தமா இந்த புத்திரன் இருக்கணுங்கிற பரமார்த்த பூதசா அந்நிய பரமார்த்தோ ஹி தத்பிதா. இன்னொருத்தனுக்கு இருக்கலாம். இது மாதிரி இட் இஸ் அ வெரியிங் டர்ம். சோபி அந்நிய ஸ்வபிது பரமார்த்தா. இவன் அவன் அப்பானுக்கு இவன் பரமார்த்தமாக இருக்கலாம், இவன் பரமார்த்தமாக இன்னொருத்த இருக்கணுங்கிற ஒரே ஃபேமிலியில வச்சுக்கலாம். ஒரே ஃபேமிலியில ஒருத்தருக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். இதெல்லாம் பரமார்த்தம்னு சொல்ல முடியுமான்னா நிச்சயமாக இதையெல்லாம் பரமார்த்தம் கிடையாது. இதெல்லாம் நாம யாரு, இத சங்கரர் பஜகோவிந்தத்துல காத்தே காந்தா கஸ்தே பிதா குதஹாத்வம் ஆயாத்தா ரொம்ப அழகா சொல்ற. நீ யாரு, அப்பா யாரு, பத்னி யாரு, நீ எங்கேருந்து வந்த, நீங்கிறது யாரு, இது எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோ நாங்க உபதேசம் பண்ற. ஏவம் ந பரமார்த்தோஸ்தி ஜகதி அஸ்மின் சராச்சரே.
பரமார்த்தோஹி காரியாணி காரணானாம் அசேஷதா. அதனால இந்த அண்ட சராச்சரங்கள் இருக்கக்கூடிய இந்த லோகத்துல ஒரு பரமார்த்தம்ங்கிறது இதெல்லாம் எதுவுமே ஆகாது. பரமார்த்தோ அஸ்தி ஜெகதி அஸ்மின் சராச்சரே. இந்த மாதிரி அண்ட சராச்சரங்கள் இருக்கக்கூடிய இந்த லோகத்துல ந பரமார்த்தா, எதுவுமே பரமார்த்தமான ஆகாது. இந்த மாதிரி பரமார்த்தோஹி காரியாணி காரணானா அசேஷதா. இப்போ ஒரு காரணங்கள் காரியங்கள் எல்லாம் இந்த மாதிரி அதாவது வேரியிங் டர்ம். இப்ப இவன் அப்பா அவன் அப்பாவுக்கு பிரமார்த்தமாக இருக்கலாம், இவனுக்கு இவன் பிள்ளை பரமார்த்தம். அப்ப இவன் பரமார்த்தமாக எப்படி ஆகும்? அதாவது காரண காரியங்கள்லாம் பரமார்த்தம்னு நினைச்சுட்டு இருந்தா அந்த காரண காரியங்கள்லாம் பரமார்த்தமாக ஆகாது என்றதுக்கு. அதே மாதிரி இதுக்கு சொல்ல ராஜ்யாதி பிராப்திஹி அத்திர உக்தா பரமார்த்ததையா எதி பரமார்த்தா பவந்தி அத்திர ந பவந்தி நவைஸ்தா. ஒரு நிமிஷம். நீங்க பார்த்து நான் கேட்டுட்டு சொல்றேன், அப்புறம் ராஜ்யாதி பிராப்திஹி அத்திர உக்தா பரமார்த்ததையா எதி பரமார்த்தா பவந்தி அத்திர ந பவந்தி நவைஸ்ததா. இப்போ இந்த லோகத்துல இந்த ராஜ்யம், அதாவது ராஜாவாக ஆகணும், அதுதான் பரமார்த்தம் அப்படின்னா அது கொஞ்ச நாள் நம்ம கிட்ட இருக்கும், இன்னொருத்தர் சில சமயம் மற்றவா கிட்ட போயிடும். அதனால பரமார்த்தம்ங்கிறது நிலையா இருக்காது. ராஜ்யாதி பிராப்தி அத்திர உக்தா பரமார்த்ததையா இது பரமார்த்தா பவந்தி அத்திர ந பவந்தி சவை ததா. புரியுற மாதிரி சொன்னா எலெக்ஷன் வச்சுக்கலாமே. எலெக்ஷன்ல 5 வருஷம், இன்னைக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சா 5 வருஷம் இருக்கலாம். இவனே சாஸ்வதமாக நிரந்தரமா இவனே மந்திரியா இருக்க முடியுமானா அடுத்த எலெக்ஷன் வரையில் நிலை இல்லை. அது இன்னொருத்தங்கிட்ட போச்சுன்னா இவந்து போயிடும். அந்த மாதிரி பரமார்த்தங்கிறது மாறிண்டே இருக்கும். ஆகினால் அது பரமார்த்தமாக ஆகாது. அப்போ சரி, அது வேண்டாம். இப்போ சாஸ்திரங்கள் சொல்றதோ இல்லையோ, வேதங்கள் சொல்றதே ருக் யஜு சாம நிஷ்பாத்தியம் யஜ்ஞ கர்ம மதம் தவ பரமார்த்த பூதம் தத்ராபி ஸ்ரூயதாம் கததோ மமா. இப்போ யாக யஜ்ஞாதிகள்லாம் தான் அதனால வரக்கூடிய பலன்கள் சாஸ்வதமானவைகள், பரமார்த்தம் அப்படின்னு வேதங்கள் சொல்றதோ இல்லையோ, அது ஒருவேளை பரமார்த்தமாக இருக்குமா? இது ரிக்வேதம் யஜுர்வேதம் சாம வேதங்கள்லாம் சொல்லி இருக்கே. அதனால் நிஷ்பாத்தியம்னா அதனால் அடையக்கூடிய சாதிக்கப்படக்கூடிய அந்த யஜ்ஞ கர்மாக்களினால் மதம் தவ பரமார்த்த பூதம் அது தத்ராபி ஸ்ரூயதாம் கததோ மம. அதை பத்தி உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேளு. எத்து நிஷ்பாத்தியதே காரியம் மிருதா காரணபூதையா தத் காரணா அனுகமனாத் நியாயத்தை என்றப்ப மிருண்மயம். ரொம்ப ஒரு சத்காரியவாதம்னு பேர் இதுக்கு. பிலசாபிக்கலா இன்னும் கொஞ்சம் போயிட்டே இருக்கார் உள்ள. அதாவது லோகத்துல காரண காரிய பாவம்னு 2 இருக்கு. அதாவது காரணம் காரியம், காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எஃபெக்ட், காரியம்ங்கிறது காரணத்திலிருந்து உண்டாவது, ஒரு காரணத்திலிருந்து காரியம் உண்டாவது. இப்போ ஒரு வஸ்திரம் இருக்கு, துணி இருக்கு, அது நூல்லேருந்து உண்டாருது. அதே மாதிரி மண் குடம், அதுதான் இங்க திருஷ்டாந்தமாக எடுக்கிற, அது மண்ணிலிருந்து மிருத்திலிருந்து உண்டாகுது. இப்போ இந்த எஃபெக்ட் இருக்கோ இல்லையோ, காரியமாகிற குடம் இருக்கோ இல்லையோ, அது இந்த காரணத்தினுடைய
அந்த ஒரு குணங்களை தன்மைகளையே கொண்டிருக்கிறது. அப்போ அதுவும் மண்ணுதான். ஒன்லி என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்டா ஒரு நிலை, அந்த அவஸ்தைன்னு சொன்னா ஒரு ஸ்டேட். அந்த மண்ணு முதல்ல பிண்டமாக ஒரு கட்டியாக இருந்தது. அதுவே அதே மண்ணு இப்ப என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா ஒரு மாறுபாட்டை அடைந்து குடமாக ஆகிறது. அது மண்ணுதான். மண்ணுங்கிறது வேற ஒரு தன்மையை, வேற ஒரு நிலையை அடைந்திருக்கு. இதான் இப்ப காரணம். அதுதான் சொல்ல வர இருப்போம். காரியம் மிருதா காரண காரணானாம் அனுகமனாது. அது காரணத்தினுடைய தன்மைகளை எல்லாம் இந்த காரியமும் அடைந்திருக்கிறது. நிருபக மிருண்மயம். அத மண்ணுதான். அந்த மண்ணுங்கிறது வேற ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. அதனால இந்த நிலைகள் எல்லாம் என்னன்னு கேட்டா சாஸ்வதம் இல்லை. திரவியம் நிலையாக இருக்கும், ஆனா அதனுடைய நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். எதெல்லாம் மாறுறதோ அதெல்லாம் பரமார்த்தம்னு சொல்ல முடியாது. பரமார்த்தம்னா என்ன சொல்லணும்? எப்பொழுதும் அழியாத சாஸ்வதமாக ஒரே மாதிரியாக இருக்கிறதுங்கிறத பரம அர்த்தம். அந்த சப்தத்திலேயே தெரியும். பரமார்த்தம் பரமார்த்தம்னு சொன்னா அது எப்பொழுதும் எல்லா காலங்களிலேயும் எல்லா நிலைகளிலேயும் சாஸ்வதமாக இருக்கணும். ஆனா இது இருக்கோ அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்போ காரணம் காரியம்னு சொன்னா அது காரண காரியம்ங்கிறது நிலையற்றவைகள். ஆகையினால அதை பரமார்த்தம்னு சொல்ல முடியாது. ஏவம் விநாசிபிகி திரவியைஹி சமித் ஆஜ்ய குஷாதிபிகி நிஷ்பாத்தியதே கிரியா யாது சா பவித்ரி விநாசினி. அதனால ரொம்ப அழகா சொல்ற. இது மாதிரி ஒரு யாகத்துல என்ன பண்றோம்? ஹோமங்கள் எல்லாம் எத்தனையோ சமித்தெல்லாம் போடுறோம். சமித்து, நெய், தர்ப்பம், அதான் சொல்றேன். இதெல்லாம் நாசத்தை அடையக்கூடிய திரவியங்கள். விநாசிபிகி திரவியைஹி சமித்து ஆஜ்ய குஷாதிபி. சமித்தோ நெய்யோ தர்ப்பங்களை எல்லாம் இதுல நெருப்பல போடுறோம். அழியக்கூடிய திரவியங்களை கொண்டு நாம அடையக்கூடிய ஒரு பலன் இருக்கே, அதுவும் சாஸ்வதமாக இருக்காது. அழியக்கூடிய பல பொருட்களை கொண்டு நாம் சம்பாதிக்கக்கூடிய திரவியமானது என்னன்னு கேட்டா அதுவும் அழியக்கூடியதாகத்தான் இருக்குமே தவிர அது பரமார்த்தமாக ஆகாது. அதான் சொல்லப்படுற விஷயம். விநாசிபிகி திரவியைஹி சமித் ஆஜ்ய குஷாதிபிகி நிஷ்பாத்தியதே கிரியா யாது சாபவித்ரி விநாசினி. அதுவும் அழிவுடையதாக ஆகும். ஆகையினால அநாசி பரமார்த்தச்ச பிராஜ்ஞைஹி அப்யுபகம்யதே தத்து நாசி ந சந்தேகா நாசி திரவியோ உபபாதிதம். அதனால நாம ஞானிகள்லாம் என்ன சொல்றா? பரமார்த்த பிராஜ்ஞைஹி. பிராஜ்ஞான்னா ஞானிகள்லாம் சொல்ற பரமார்த்தம்ங்கிறது அநாசி, அது அழிவற்றது, மாறுதலற்றது, எந்த விதமான விகாரத்தையும் அடையாதது. நிஷ்பாது அந்த தத்து நாசி ந சந்தேகா. அதனால இந்த அழியக்கூடிய திரவியங்கள்னால நாம அடையக்கூடிய சொர்க்கம் முதலான பலன்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதுவும் அழியக்கூடியவைகளே. சந்தே நாசி திரவிய உபபாதிதம். அது நாசத்தை அடையக்கூடிய ஒரு பொருட்களால் சம்பாதிக்கப்பட்ட அந்த பலனும் நாசமடைவதாகத்தான் இருக்கும். அப்போ ஒரு சொல்ற ததேவ அபலதம் கர்ம பரமார்த்தோ மதஹா தவ முக்தி சாதன பூதத்வாது பரமார்த்தோ ந சாதனம். ஒருவேளை சாஸ்திரங்கள்ல இன்னொன்னு சொல்லியிருக்கா. இந்த கர்மயோகத்தை சொல்றாரோ இல்லையோ கீதையில, ஒரு கர்மாவை பண்ற போது பலன்ல ஆசை இல்லாமல் அந்த கர்மாவை பண்ணா அந்த பலன் நமக்கு வராது. அதுவே அந்த கர்மாவானது மோட்சத்துக்கு சாதனமாக ஆயிடும். பரமார்த்தத்தை அடைவதற்கு சாதனமாக ஆகுமே தவிர அது பரமார்த்தமாக ஆகாதுன்னு அர்த்தம். ததேவ அபலதம், பலன்ல ஆசை இல்லாமல் கர்ம அத பரமார்த்தோ மத முக்தி சாதன பூதத்வா, அது முக்திக்கு சாதனமாகுமே தவிர பரமார்த்தம்ங்கிறது சாதனமாக என்றைக்குமே ஆகாது.
அதனால இன்னொன்னு சொல்ற, தியானம் நைவ ஆத்மனஹா பூப பரமார்த்தார்த்த சப்திதம் பேதகாரி பரேபியஸ்து பரமார்த்தோ ந பேதவான். அப்போ நமக்கு இன்னொன்னு கேட்கலாம், இந்த ஒரு ஒரு ஆத்ம தியானம்னு சொல்றோம். ஆத்மாவினுடைய உண்மையான சுரூபத்தை தெரிந்து அது எப்பேற்பட்டது, அதாவது அந்த ஷரீரம் முதலானவைகளிலிருந்து அது வேறுபட்டது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை தியானம் பண்றான்னு வச்சுப்போம். இந்த தியானம் பண்றதுன்னு சொன்னா அது ஒரு 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 அது பரமார்த்தமாக ஆகுமான்னு கேட்டா அது பரமார்த்தமாக ஆகாது. அது என்னன்னா பேதகாரி பரேபியஸ்து பரமார்த்தோ ந பேதவான். அதாவது இந்த அச்சேதனத்திலிருந்து இந்த ஆத்மாங்கிறது வேறுபட்டது, ஆத்மா இல்லாத வஸ்துக்களை காட்டிலும் இந்த ஆத்மாங்கிறது வேறுபட்டுன்னு அதை தெரிஞ்சுட்டு அதை பார்க்கறது. ஆனா பரமார்த்தம்ங்கிறது என்னன்னு கேட்டா அது பரமார்த்தம் இல்லை. பரமார்த்தம்ங்கிறது வேற ஏதோ, இது ஞானத்துக்கு ஹேதுவாக ஆகுமே தவிர இது பரமார்த்தமாக ஆகாது. அப்போ பரமாத்மாத்மனோர் யோகா பரமார்த்தா இது இஷ்யதே மித்யா ஏதத் அந்நிய திரவியம் ஹி ந ஏதி தத் திரவியதாம் யதா. அதாவது ஒரு ஒரு இந்த ஜீவ பரமாத்மனோகோ ஐக்கியம் சொல்ற, பரமாத்மன பரமாத்ம ஆத்மனோகோ யோகா. யோகா யோகான்னா சம்யோகம், சேர்க்கைன்னு அர்த்தம். இப்போ பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சேர்க்கை தான் அது பரமார்த்தா இது இஷ்யதே. அதுதான் பரமார்த்தம் அப்படின்னு சொன்னா அது அதுவும் இருக்கு. மித்யா ஏதத்து இதுவும் சரி கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு சொல்ல முடியாது. ந ஏதி தத் திரவியதாம் யதா ஏதத்து ஏதன் எத் திரவியம் ஹி ந ஏதி. அதாவது ஒரு ஒரு வேற ஒரு வஸ்துவோட இந்த வஸ்துவுக்கு அந்த ஆத்மா இந்த பரமாத்மா அதரும் வேறன்னு அர்த்தம் இருக்கு. அதாவது ஒரு ஒரு அப்சல்யூட் ஐடென்டிட்டின்னு அர்த்தம். அது சாத்தியம் இல்லைன்னு சொல்றாரு இந்த இடத்துல. ஏதது எது திரவியம் ஹி ந ஏதி தத் திரவியதாம் யதா. புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த சம்யோகம்னா ரெண்டும் ஒன்னாறது அப்படின்னு சொல்லிட்டா, இந்த ரெண்டும் ஒண்ணுன்னா இது கொஞ்சம் அத்வைதத்துக்கும் விசிஷ்டாத்வைதத்துக்கும் இந்த வேறுபாடு உண்டு. இது அத்வைத ரீதியா பார்க்கிற போது ரொம்ப சுலபமா இருக்கா மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சம் கஷ்டம். இதுல வியாக்கியானத்துல எழுதுறார், இஷ்யதே யோகா தாதாத்மியம் அந்யதா உத்தரார்த்தேன அசங்கதே ஏதது ஐக்கியம் மித்யா. இந்த ஐக்கியம்ங்கிறது பொய். அந்யது பூர்வேஷு தனாதிஷு நஸ்வரத்வாத் யோகேது ஸ்வரூப அபாவா. இத ஸ்வரூப ஐக்கியம்ங்கிறத சொல்லக்கூடாது. ஸ்வரூபம்னா அப்சல்யூட் ஐடென்டிட்டி, நான் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி பிரிச்சு பார்த்துட்டா இந்த ஆத்மாவும் அந்த ஆத்மாவும் டூ டிஸ்டிங்க்ட் என்டிட்டிஸ், வெவ்வேறுன்னு வரும். அது யோகத்துல சொல்லக்கூடாது, அது சரியா வராது. அதாவது இது தாத்பரியம் என்னன்னு கேட்டா ஒரு ஒரு அது உபாதி, அந்த பிரிக்கக்கூடிய பேதமான வஸ்து அப்படி இல்லைன்னு சொல்லணும். இது கொஞ்சம் இட் நீட்ஸ் கிளாரிட்டி. இத கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளவு பேருக்கு புரியும்னு தெரியல. இது கொஞ்சம் அந்த ஒரு டயலக்டிக்கலா இத புரிஞ்சுக்கணும். அத சமயம் வரைச்சே சொல்றேன் அதுக்கு. அப்போ தஸ்மாத் ஸ்ரேயாம்சி அசேஷாணி நிருப ஏதானி ந சம்சய பரமார்த்தஸ்து பூபால சம்ஷேபாது ஸ்ரூயதா. ஆனா இதெல்லாம் ஸ்ரேயஸ், அதுல ஸ்ரேயஸ்ங்கிறத பத்தி சந்தேகம் இல்லை. இது பரமார்த்தமாக ஆகுமான்னு கேட்டா பரமார்த்தம்ங்கிறது இதை காட்டிலும் வேறுபட்டது. அதனால இது பரமார்த்தம் வேற, அந்த ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது லோகத்துல வேற. ஏகோ வியாபி சமஹா சுத்தஹா நிர்குணஹா பிரகிருதேஹே பரஹா ஜன்ம விருத்தியாதி ரஹிதா ஆத்மா சர்வகதோ
அவ்யயா. ரொம்ப அழகா ஆத்ம தத்துவத்தை பத்தி சொல்ற. ஆத்மா ஏகா, பரமார்த்த ஏகா. ஏகா தேகவத் ந அநேக உபச்சய ரூபா. வியாக்கியானத்துல எங்களாழ்வான் எழுதுற ஏகா ஏகான்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த சரீரங்கள் தேகவத் அநேக உபச்சய ரூபா, பல அவயவங்கள்லாம் சேர்ந்தது. தேகம் தேகம் அப்படின்னாலே அந்த ரொம்ப அழகான விற்பத்தி கீதையில சொல்ற திஹ் உபச்சயன்னு தாத்து. தேகம்னு ஏன் அதுக்கு தேகம் அப்படின்னு கேட்டா, திஹ்ன்ற தாத்துங்கிறது அந்த பல ஒரு ஒரு அவயவங்களுடைய சேர்க்கை. அதான் திஹ்னா சேருதல்னு அர்த்தம். இந்த இடத்துல பல அவயவங்கள்லாம் சேர்றது. அந்த சாமி ஒரு ஒரு 20 நிமிஷத்துல கால் பண்றேன். வேற உபன்யாசத்துல இருக்கேன், கூப்பிடுறேன். இல்ல கூப்பிடுறேன். அதாவது தேகம்னாலே பல அவயவங்களுடைய சேர்க்கை இருக்க எதுவோ அதுக்கு தான் தேகம்னு பேர். அதாவது அதனால ஏகஹா ஏகஹான்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, தேகவத்து அநேக உபச்சய ரூபா, பலவித அவயவங்களுடைய சேர்க்கைங்கிறது இந்த ஆத்மா கிடையாது. வியாபி, வியாபின்னா என்ன? ஞானேன சர்வ வியாபன ஸ்வபாவா. இந்த ஆத்மா அணுவாக இருந்தாலும் தன்னுடைய ஞானத்தினால், இவனுடைய ஞானம்ங்கிறது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு, அதனால வியாபிக்கிறான்னு அர்த்தம் இருக்கு. இப்போ சுத்தஹா தேவ மனுஷ்யாதீனாம் விஷமேஷு தேகேஷு ஸ்திதோபி சமஹா பரஸ்பரம் ச சமஹா. எல்லாம் சமமா இருக்கும். சமம்னா என்ன? எல்லா ஆத்மாக்களும் ஒரே மாதிரியானவைகள். அதை வியாக்கியானத்துல எழுதுற பொழுது தேவ மனுஷ்யாதீனாம் விஷமேஷு தேகேஷு, அது தேவ சரீரத்துல இருக்கோ மனுஷ சரீரத்துல இருக்கோ எந்த சரீரத்திலும் இந்த மாதிரி வெவ்வேறுபட்ட சரீரங்களில் அது இருந்தாலும் சமஹா பரஸ்பரம் ச சமஹா, இந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிறது சமம், ஒரே மாதிரியாகவே இருக்கும். அத சொல்ற. சுத்தா ஸ்வதஹா நிர்மலஹா, இந்த ஆத்மாங்கிறது இயற்கையாகவே ஞான வடிவானவன், ஞானஸ்வரூபம். இவனுக்கு தோஷங்கள் கிடையாது. அதான் சுத்தகான்னா என்ன? இயற்கையிலேயே தோஷமற்றவன். ஏதோ ஒரு உபாதி, ஒரு அஜானத்தினால அவனுக்கு தோஷம் இருக்கா மாதிரி வருது. இப்போ ஸ்பட்டிகம் ரத்னம் இருக்கு. ரத்னம் என்னைக்குமே பிரகாசிக்க கூடியது. அது மலினம். மலினம்னா அழுக்கு படிஞ்சிருந்ததுன்னா என்ன ஆகும் கேட்டா, அந்த பிரகாசம் அது தெரியாது. ஸ்வபாவத்திலேயே அந்த பிரகாசம் இருக்கும். இந்த மாதிரி இந்த ஆத்மாங்கிறது ஞான ரூபம்தான். அது கர்மாங்கிறதுனால அந்த ஞானம்ங்கிறது மறைக்கப்பட்டிருக்கு. நிர்குணா சத்வாதி ரஹிதா, இந்த ஆத்மாவினிடத்துல சத்வரஜஸ்தமோ குணங்கள்ங்கிறதெல்லாம் கிடையாது. பிரகிருத்தேகே பரஹா ஜன்மாதி ஷட்பாவ விகார ரஹிதா, பிரகிருத்தியை காட்டிலும் வேறானவன்னா முதல்ல சொல்லி இருக்கோம். 6 தன்மைகள், ஜாயத்தே அஸ்தி விபரிணமத்தை அபக்ஷியத்தே நஷ்யத்தின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி உண்டாகுதல், வளருதல், அப்புறம் மாறுதல், அடைதல், இந்த தன்மைகள்லாம் கிடையாது. ஜன்ம விருத்தியாதி ரஹிதா, இந்த ஆத்மாவுக்கு இந்த பிறத்தல் அந்த இதையெல்லாம் கிடையாது. பிறத்தல்னா ஆத்மாங்கிறது அழிவற்றதுன்னு அர்த்தம் இருக்கு. ஆத்மா சர்வகதோ அவ்யயா, இது தன்னுடைய குணத்தினால, தர்மபூத ஞானத்தினால அது எல்லா இடத்திலேயும் நிறைந்திருக்கிறது. அது முக்தி தசையில, இந்த ஆத்மா பத்த தசையில இல்லாத போது இதனுடைய தர்மபூத ஞானம்ங்கிறது எல்லா இடத்திலையும் வியாபிச்சு எல்லாத்தையும் அறிகிறது. பர ஞானமயா அசத்பிஹி நாம ஜாத்தியாதிபிஹி விபுஹு ந யோகவான் ந யுக்தா அபூது நைவ பார்த்திவ யோக்ஷயதே. அதாவது சொல்ற, அது ஞானஸ்வரூபமானது. ஆத்மாங்கிறது அது ஒரு ஞானம். ஞானம்தான் ஆத்மா, ஞானஸ்வரூபம்னு அர்த்தம். அது அதாவது அவித்யினுடைய காரியமாக இருக்கக்கூடிய ஒரு பரஜானமயா அசத்பிஹி நாம ஜாத்தியாதிபிஹி விபு, இந்த அவித்யினுடைய காரியமாக இருக்கக்கூடிய பெயர் உருவங்கள் அது ஒண்ணு,
அதுக்கப்புறம் இந்த காலங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த காலத்துல இருந்தது அந்த காலத்துல இருந்தது அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாதபடிக்கு எல்லா காலத்திலேயும் இருக்கக்கூடியது விபுகு ந யோகவான் ந யுக்தகா அபு நைவ பார்த்திவகா. இந்த அதுக்கு எழுதுற அசத்திஹி விநாசிபிஹி தேவாதி நாமரூபைஹி காலத்ரயேபி அயுக்தா விபுகு தேகேந்திரியானாம் சுவாமி ஸ்வதஹா ஸ்வராட் இதுவா. அது இதையெல்லாம் இயற்கையிலேயே எங்கும் பரவி இருப்பவன், அத ஒரு தேக இந்திரியங்களை எல்லாம் நியமிக்கக்கூடியவன் சொல்ற. அதுக்கு மேல தஸ்யா ஆத்ம பரதேகேஷு சதோபி ஏகமயம் ஹி யத் விஜானம் பரமார்த்தோ அசோ துவைத்தினோ அதத்ய தர்ஷினா. ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட். அதாவது இந்த ஆத்ம பரதேகேஷு, தன்னுடைய சரீரத்திலேயோ மற்றவர்களுடைய சரீரத்திலேயோ இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது ஏகமயம் ஹி எது, எல்லாம் ஒரே மாதிரியானது. சொல்றச்சே என்னண்டா, எல்லா ஆத்மாவும் ஒண்ணுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா ஆத்மாக்களுடைய தன்மைகளும் ஒரே மாதிரியானவைகள்னு அர்த்தம். இந்த ஆத்மாங்கிறது ஞான ஆனந்த ஸ்வரூபம். இது பாஷ்யக்காரர் வாக்கியத்துல சொன்னா, இந்த ஆத்மாங்கிறது இன்ஃபைனைட் இன் நம்பர். எத்தனை ஆத்மாக்கள் இருக்கு, அத்தனை ஆத்மாக்களும் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரே மாதிரியான தன்மையை கொண்டவைகள். ஞான வடிவும் ஞான ஸ்வரூபம் ஞான குணகா ஆனந்த குணகான்னு தச்ச சர்வேஷாம் ஆத்மனாம் சமானம். எல்லா ஆத்மாக்களும் இதே மாதிரி தான் இருக்கக்கூடிய, தன்னுடைய சரீரத்துல இருந்தாலும் சரி, பரதேகேஷு சதோபி ஏகமயம் ஹி விஜானம் பரமார்த்தோ அசோ துவைத்தினோ அதத்ய தர்ஷிபிஹி. அப்போ தன்னிட்ட தன் சரீரத்துல இருக்கிறதோ மற்ற சரீரத்துல இருக்கோ இதையெல்லாம் ஒரே மாதிரியான ஸ்வம். அதை விட்டுட்டு அதுதான் பரமார்த்தம். அந்த ஒரு ஒரு சரீரத்துல இருக்கக்கூடிய பேதம் விட்டு இந்த ஆத்மா வேறுபட்டதுன்னு நினைக்கிறாளோ இல்லையோ, அவை உண்மையே அறியாதவர்கள். என்னுடைய சரீரத்துல இருக்கிற ஆத்மாவும் சரி, மற்றவா சரீரத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவும் எப்படிப்பட்டதுன்னா ஒரே மாதிரியானவைகள். அதை வெவ்வேறாக பிரித்து இந்த சரீரத்தினால அந்த சரீரத்தினால வேறுபட்டதுன்னு நினைச்சா அவளும் உண்மையை அறியாதவர்கள். ஒரு அழகா ஒரு எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல்லா சொல்றாரு பாருங்க. அதாவது வேணுரந்திர விபேதேன பேதா ஷட்ஜாதி சம்ஹீதா அபேத வியாபினோ வாயோஹோ ததா அஸ்ய பரமாத்மனா. இப்போ புல்லாங்குழல் வேணும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ரந்திர ஆதி, இந்த புல்லாங்குழல்ல இருக்கக்கூடிய அந்த துவாரங்கள் இருக்கும், அந்த துவாரத்தின் வழியாக போகக்கூடிய காற்று, இந்த முதல் துவாரம் ரெண்டாவது துவாரம் சாரி க மா அப்படின்னு பண்றோம் இல்லையோ, அத சொல்ற ஷட்ஜாதி. சாரி க மா பா சப்த ஸ்வரங்கள் சொல்றோம் இல்லையோ, ஷட்ஜம், அப்புறம் ரிஷபம், காந்தாரம், மத்தியம், தெய்வத்தம் எல்லாம் சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி ஸ்வரபேதங்கள் எல்லாம் எப்படி ஒரே காற்றானது இந்த துவாரங்களினுடைய வேறுபாட்டினால வெவ்வேறு ஸ்வரங்களாக இருந்தாலும், அந்த லட்சணம் வேறுபட்டதாக இருந்தாலும், அதை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய இந்த இந்த காத்துங்கிறது ஒண்ணுதான். அது தேகத்தை இருக்கக்கூடிய இடத்தின சம்பந்தத்தினால வேறாக தோன்றுகிறது. அதான் சொல்ற வேணுரந்திர விபேதேன பேதா ஷட்ஜாதி. ஷட்ஜம் ஷட்ஜம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் தெய்வத்தம் அதெல்லாம் சொல்லணும். அந்த அது மாதிரி அபேதம் வியாபினா வாயோஹோ ததா அஸ்ய பரமாத்மனா. இந்த ஆத்மாங்கிறது எத்தனை சரீரத்துல இருந்தாலும் அந்த சரீர சம்பந்தத்தினால வெவ்வேறாக ஒரு தோற்றத்தை இருக்குமே தவிர அது வாஸ்தவத்துல கிடையாது. ஏக ஸ்வரூப பேதச்ச பாஹ்ய கர்ம விருத்தி பிரஜா தேவாதி பேதே அபத்வஸ்தே நாஸ்தியேவ ஆவரணேகி சஹா. இந்த ஒரே மாதிரியான ஸ்வரூபம் இருக்கக்கூடிய இந்த ஆத்மா ஏக ஸ்வரூப பேதச்ச பாஹ்ய கர்ம விருத்திஹி பிரஜா. அதாவது ஒரு வெளியில தோற்றத்தை கொடுக்கக்கூடிய அந்த சரீரங்கள் தான்
அதனுடைய பேதத்தை தோன்றதை தவிர தேவாதி பேதையா அபத்வஸ்தே, இந்த தேவன் மனுஷன் இந்த பேதங்கள்லாம் போயிடுத்துன்னா அந்த அஸ்ய ஆவரணம் நகி நாஸ்தியவ, இதனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை மறைக்கக்கூடிய எதுவுமே இருக்காது. ஆத்மாவுடைய ஸ்வரூபம்ங்கிறது எல்லாம் இருக்கும். இதெல்லாம் கர்மாவனால ஏற்படுகிறது. வியாக்கியானத்துல எழுதுற பொழுது ஏகஸ்வரூபே தஸ்ய ஆத்மா பரதேகேஷு சதோபி ஏகமயம் ஹி யத் விஜானம் பரமார்த்தோசு இத்யுக்த ஞானைக ஸ்வரூபஸ்ய ஆத்மனः பேதः தேவாதிரூபः பாஹ்யகர்ம விருத்தி பிரஜா பாஹ்யகர்ம ஆவரண ஜாதா. வியாக்கியானத்துல இன்னும் ஸ்பஷ்டமா இத தெளிவாக சொல்ற. இதனால இருக்கக்கூடிய பேதங்கள்லாம் வருமே தவிர இந்த ஆத்மஸ்வரூபத்துல எந்த பேதமும் கிடையாது. அதனால இந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிறது தான் பரமார்த்தமான விஷயமே தவிர இதை தவிர்த்த மற்ற விஷயங்கள் ஸ்ரேயஸுங்கிறதெல்லாம் எதுன்னு கேட்டா அது பரமார்த்தம் இல்லை. அது ஸ்ரேயஸ்னா தாத்காலிகத்துக்கு அது ஸ்ரேயஸா இருக்கலாமே தவிர நாளடைவில் அது ஸ்ரேயஸ கொடுக்காதது. ஏன்னா அந்த விஷயத்த சொல்ற ஒரு ஒரு இதை உபதேசம் பண்ணிடுற. இது 14வது அத்தியாயம். 15வது அத்தியாயத்தை சொல்லி இந்த அத்தியாயத்தையும் கொஞ்ச நாள் முடிச்சிட போற. இந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி இந்த ஒரு இதுல சொல்ற 15, இன்னும் 2 அத்தியாயம், 16வது அத்தியாயம் சின்னது. இத சொன்னா அந்த ராஜாவுக்கு விஷயங்கள்லாம் சுத்தமா புரியல. இப்போ நமக்கு அந்த மாதிரி திடீர்னு இந்த பிலசாபிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, அடிப்படை எல்லாம் இல்லாம சொல்ல ஆரம்பிச்சுட்டா தலை சுத்தம். இது என்ன ஒரே தூக்கம் வரா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சொல்றாளே அப்படின்னு கேட்டா, அந்த ராஜாவுக்கு அந்த இன்குசிட்டிவ்னஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா சொல்ற விஷயம் சட்டுன்னு புரிபடலை. அதுக்காக திருப்பி கேட்கறான். இத்யுக்தே மௌனினம் பூயா சிந்தையானம் மகீபதிம் பிரத்யுவாச்ச அத விப்ரஹா அசௌ யா துவைதான் அந்தர்கதாம் கதாம். இத சொன்ன உடனே அந்த அவனுக்கு இன்னும் சரியா புடிபடலை. அதனால ஒரு ஒரு அவனுக்கு புரியுற மாதிரி ஒரு அனெக்டோட், ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சு என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிற. இதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா இது மறுபடியும் அதுல ஒரு விற்த்தாந்தத்தை சொல்ல போற, ருபு சரித்திரத்தை சொல்ல போற. இன்னைக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். அதை பாகவதால் சந்தேகங்கள் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். அடியன் அடியன் இந்த ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது வந்து எனிதிங் தட் இஸ் அதர் தென் பரமாத்மா ஸ்வரூபம். அதாவது எனி லௌகிகமா இப்ப நம்ம பாக்குற அத்தனை வஸ்துக்களும் ஸ்ரேயஸ்ல வந்து விடுறது. அடியன் மோட்சத்துக்கு ஹேத்துவா இல்லாததெல்லாம் ஸ்ரேயஸ் ஆயிடுறது. மோட்சத்துக்கான ஹேத்துவா இருக்கிற ஹிதமா இருக்கிற வஸ்து எல்லாம் பரமார்த்தத்தை சேர்ந்ததுன்னு எடுக்கணும். அடியன் அப்படி சொல்லணும். ஸ்ரேயஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது, அது மாறிண்டே இருக்கும். ஸ்ரேயஸ் இன்னைக்கு ஸ்ரேயஸா இருக்கிறது நாளைக்கு ஸ்ரேயஸா இருக்காது. அதான் அர்த்தம். ஸ்ரேயஸ்ங்கிறது அதே மாதிரி ஒருத்தருக்கு ஸ்ரேயஸா இருக்கிறது இன்னொருத்தருக்கு ஸ்ரேயஸ் கிடையாது. லோகத்துல எதுவுமே இப்போ ஒருத்தருக்கு ஸ்ரேயஸ்ங்கிறது இன்னொருத்தருக்கு அது ஸ்ரேயஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனா பரமார்த்தம் அப்படி இல்லை. அதனால லோகத்துல இருக்கக்கூடிய ஸ்ரேயஸ் விஷயங்களும் அப்படியும் வச்சுக்கணும். எங்கேயாவது இந்த பரமார்த்தம் வந்து ஸ்ரீமன் நாராயணா அப்படிங்கறதையும் ரீஇன்ஸ்டேட் பண்றாரா அடியன்? சொல்லுவார், பின்னாடி சொல்ல போற அடியன். அது எல்லாருமே அங்க சொல்ற. இந்த சாஸ்வதமானது எது இது கீழே சொல்றாரு இல்லையோ, நம்ம சகசிரநாமத்திலேயே சொல்றோம். சகசிரநாமத்திலேயே யுதிஷ்டர் தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்றார். அதை கேட்டோன்னா யுதிஷ்டரை கேட்கிற, நீங்க எத்தனையோ உபதேசம் பண்ணிட்டாலும் இல்லையோ, எந்த சொன்னா எனக்கு இது வரும் ரிசல்ட் வரும். யுதிஷ்டர் கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பா கிம் கோ தர்மஹா சர்வதர்மானாம் பவத பரமோமதான்னு கேட்கிற. எத்தனையோ சொல்றேன் நீங்க, அதுல ரொம்ப வசந்த தர்மம் எதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டார். ஒரே கேள்வி அதான். இவ்வளவு நாள் எது கஷ்டப்படுவானே, இத்தனை தர்மங்களை சொல்லி அது டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் கேட்டுன்னு இருக்கிறத விட அந்த ரொம்ப வசந்த தர்மம் எதுவோ அதை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டேன்.
அப்பதான் சொல்றார் இது பீஷ்ம உவாச்ச ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம்னு சொல்ற போது சாட்சாத் அந்த தர்மம்னு அந்த இது ஒரு சுவாரஸ்யமான முதல்லே சொல்லியிருக்கோம். சில சமயம் கேள்வி ஜென்ரலா இருக்கும், ஆன்சர் ஸ்பெசிபிக்கா இருந்தா அந்த வஸ்து அந்த 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 ஆன்சருடைய இம்பார்ட்டன்ஸ் அதனுடைய டெப்த் புரிஞ்சுக்கணும். சில சமயம் ஸ்பெசிபிக் கொஸ்டினா இருந்து ஸ்பெசிபிக் ஆன்சரா இருந்தா அது விஷயம் இல்லை. கொஸ்டின் ஜென்ரலா இருந்த ஆன்சர் ஸ்பெசிபிக்கா இருந்தா அது விஷயம் ரொம்ப கிரேட். இப்ப இங்க கேட்டது ஜென்ரல், ஆனா ஆன்சர் ஸ்பெசிபிக்கா சொல்ற. அது மாதிரி இங்க பரமார்த்தம்னு சப்தத்தை எல்லாம் சொல்லிட்டு வருவார். அந்த பரமார்த்தம்ங்கிறது எதுங்கிறத கடைசியில பகவான் சொல்ல போறார்.